மகாபாரதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, தனவந்தமதாதாரம் தரித்திரஞ்சா தபஸ்வினம் துவாவம்பசி நிவேஷ்டவ்யோ கலே பத்வாதுடாம் சிலாம். உலகத்தில் ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கு, பணக்காரன் ஏழை. எப்படி இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு கடமை இருக்கு. பணக்காரனுக்கு அந்த ஏழைக்கு தானம் பண்ண வேண்டியது பணக்காரனுடைய கடமை. அந்த பணக்காரனுடைய நன்மையை பகவானிடம் பிரார்த்திக்க வேண்டியது இந்த ஏழையினுடைய கடமை. அவர் எனக்கு உதவி செய்கிறார், அவர் என்னைக்கும் க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு அவன் பகவானை பிரார்த்தனை பண்ணணும். இவ ரெண்டு பேரும் அது பண்றதே இல்லை. இந்த பணக்காரனானவன் ஏழைக்கு கொஞ்சம் கூட தானம் பண்ண மாட்டேங்கிற, இந்த ஏழையானவன் கொஞ்சம் கூட பகவான்ல இவருக்கு சில நன்மைக்காக பிரார்த்தனை பண்ண மாட்டேங்கிறான். அப்போ அங்க என்ன சொன்னான்னு கேட்டா, இந்த ரெண்டு பேரையும் கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெறுமனை இல்லையா, கழுத்துக்கு ஒரு கல்லை கட்டு போடணுமா, ஏன்னா நீண்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, அவ ரெண்டு பேரும் தப்பிதம் பண்றான்னு அர்த்தம். பணக்காரனுக்கு என்ன பாவம் வேணும்னு கேட்டாக்க, பகவான் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தது பரோபகாரம் பண்றதுக்காக. நான் இதில் என்ன கொண்டு போறேன், நான் தனியா தான் வந்தேன், தனியா தான் போறேன். நடுவில் இந்த ஐஸ்வர்யம் வந்தது, இதில் நான் பரோபகாரம் பண்ணினால் எனக்கு புண்ணியம் உண்டு, புருஷார்த்தம் உண்டு. நான் கொஞ்சமும் பரோபகாரம் பண்ணலை, பிறருக்கு தானம் பண்ணலை என்ன கேட்டாக்க, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நான் கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களே, நீங்க என்ன சாப்பிடுறீர்கள்? சாதம் தான் சாப்பிடுறேன். ஒண்ணும் இல்லாத ஏழை அவனு இதான் சாப்பிடுறான். ரெண்டு பேரும் இவ்வளவுதான் சாதம் சாப்பிடுறேன், ஆனா இவ்வளவு சேர்த்து வச்சுட்டு இது என்ன பண்ண போறேன்? கடைசியில யாருக்கோ போறது, நீங்க வெறும் காவலா தான் இருக்கு. அப்போ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன உபயோகம்? அதனால பணக்காரனானவனுக்கு தானம் பண்ண வேண்டியது அவனுடைய கடமை. அவங்கிட்ட இந்த தானம் வாங்கினவன் அவனுக்காக பகவானை பிரார்த்திக்க வேண்டியது அவன் கடமை.